வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 டிசம்பர் மாதம் 15 துரோகி ராமநாதன் அர்ச்சுனாவிடமிருந்து ஒரு சின்ன வீடியோ. உங்களுக்கு துரோகி இருக்கான் தானே ராமநாதன் அர்ச்சுனா, பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா துரோகி. காணி மீட்பு சங்கம் இன்றைக்கு துரோகி ராமநாதன் அர்ச்சுனாக்கு எதிராக ஒரு அறிக்கை வீடியோ ஒன்று விட்டுருக்கோம். இந்த காலத்துல அரசியல்வாதிகள் அறிக்கை வர்றதை பாத்தீங்கன்னு சொன்னால் பேப்பர்ல எழுதி பேப்பர்ல போடுவார்கள் அறிக்கை அண்டு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அறிக்கையின்படி அண்டு. இப்ப அர்ச்சுனாக்கே யூடியூபோ சரி, அர்ச்சுனாக்கே பேஸ்புக்கோ சார், துரோகி ராமநாதன் அர்ச்சுனாக்கு ஒரு எதிர் அறிக்கை ஒன்றை விட்டு எங்களுடைய சைக்கிளினுடைய செம்பு என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் கடும் வீடியோ ஒன்றை போட்டிருக்கார். சோ இதுக்கு நான் காரசாரமா பதில் சொல்ல போறேன். ஐயா மன்னிச்சு கொள்ளுங்க, முதல்ல இருந்து உவன் அவன் நீ என்றெல்லாம் நீங்க கதைச்சிருக்கிறீங்க, சந்தோஷம். நீங்க வயசு கூட மனுஷன். சோ நீங்களே உவன் அவன் நீ என்று கதைக்க வளமையாவே பிளபிளையான வார்த்தைகளோட கதைக்கிற ராமநாதன் அர்ச்சுனா உங்களை பார்த்துட்டு இருக்கல தானே. சோ நானும் நீ போ நானண்டு தான் கதைக்க வேணும் இல்லையே. என்னடா நீங்க சொல்லிக்கிற உவனுக்கு நீங்க எல்லாம் கதைச்சிருக்கிறீங்களா? ஐயோ சந்தோஷம். நாங்களும் ஒரு வைத்தியர்ன்றதை மறந்து நாங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் காய்ச்சி எங்களையும் கைகால் இருக்கு. கிரீன் கிராஸ்ல வீடியோக்கள் பார்த்திருப்பீங்க. நாங்களும் மனுஷர் தான். உங்களுடைய லொள்ளு கதைகளை கேட்டோன்னு வாய மூடி கொண்டிருக்கிறதுக்கு நான் ஒன்றும் இந்த வளமையா சொல்லுவாங்கல்ல அந்த பொன்ஸ் வைத்தியர், அந்த பொன்ஸ் வைத்தியர் இல்லை. தானே ஒரு விஷயத்த நல்லமா எடுக்கல உங்களுடைய அரசியல் போகுது, உங்களுடைய ஆணி போகுதுன்றதுக்காக குழப்பீங்களா இருந்தா தேசிய தலைவருக்கு 2 முகம் இருக்கு. ஒன்று நல்ல முகம், மற்றது கெட்ட முகம். சோ தேசிய தலைவரை பார்த்து வளர்ந்த எங்களுக்கு காரசாரமா உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உரிமை இருக்குதானே. நாங்களாகவே விடயத்துக்கு வரதுக்கு முன்னா இந்த என்னடால் இதுல ஏதோ ஒரு மீடியாவில் யூடியூப் மீடியாவில் தான் இது போடப்பட்டிருக்கு. அதை எடுத்து இதுக்கு விளக்கம் சொல்றேன். ஸோ இதுக்கு நீங்க காப்பிரைட் அடிச்சாலும் ராசா ரீசனபிள் ஜூஸ் அண்டு காப்பிரைட் இது வராது. ஆகவே குழம்ப வேண்டாம். ஏன்னா இதை காட்டாம எனக்கு என்ன செய்யலாது, இதுக்கு விளக்கம் சொல்லலாது. ஸோ கணக்க கதைக்காம நேரடியா வீடியோவுக்கு போவோம். இந்த வீடியோ முழுக்க பாருங்க தயவு செய்து. இந்த மாதிரியான செம்புகள் தான் எங்களை இப்போவும் வாழ வச்சு கொண்டிருக்கணும். ஸோ உடுக்குகளுக்கு ஒரு செம்புகளுக்கு உடுக்கு அடிச்ச ஒரு பதில் உண்டு. பாருங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்டா. ரத்னசிங்கம், என்னுடைய பேர் ரத்னசிங்கம் முரளிதரன். வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் என்ற வகையில அண்மையில உங்களுக்கு தெரியும், இந்த போன 4ஆம் தேதி கையடி பிரச்சனையில காணி இடையங்கள் சம்பந்தமாக அந்த மக்கள் தொடர்ந்து 30 மாசங்கள் கடந்தும் காணிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில அன்றைக்கு போலீசார் நடந்த விதம் ஒரு அராஜகமான விதம். அவர்களுடைய கோட்டைகள் பிடுங்கப்பட்டு எல்லாம் ஒரு அராஜகம் செய்திருந்தார்கள். நாங்கள் என்னத்தை சொல்ல வருகிறோம் என்றால், கையெட்டி என்பது உண்மையில அது 18 மக்களுக்கு சொந்தமான காணி. 18 பேர் காணி குடித்தானவர்கள் இங்கு வடபகுதியில் இருக்கிறார்கள். யாழ்ப்பாண மாவட்டம், வவுனியா மாவட்டம், கொழும்பு உட்பட இலங்கையில 18 நபர்கள் காணிக்கு சொந்தக்காரர்கள் உறுதியோடு இருக்கின்றார்கள். அவர்கள் இருந்தா எல்லா போராட்டத்துக்கும் அவர்களால் பங்கு பெற்ற முடியாத குறிப்பிட்ட சிலர் சொந்த பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்னத்தை சொல்ல வருகிறேன் சொன்னால், கையெட்டி மக்கள்ல காணி வழங்கப்பட வேணும், அதை கொடுக்கப்பட வேணும் என்றதுல காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது. நாங்கள் இது சம்பந்தமாக அந்த சம்பந்தப்பட்ட மக்களையும் கொழும்புக்கு கூட்டிக் கொண்டு சென்று காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு சார்பாக பௌத்தாசன அமைச்சருடைய கதைச்சு அவன் அமைச்சு அந்த காணி மக்களுடைய காணி என்று ஏற்றுக்கொண்டு அந்த காணி நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி போன இந்த வருஷம் 3ஆம் மாசம் 20ஆம் தேதி நாங்கள் சந்திக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு முன்னும் காணி வழங்கப்படும் சொல்லி இந்த வரைக்கும் காணி வழங்கப்படவில்லை. அதுக்கு பிற்பாடு அதுக்குள்ள இருந்த ராணுவங்கள் அகற்றப்பட்டு போலீசார் பாதுகாப்பு. இந்த போலீசார் இன்றைக்கு அந்த காணியை அந்த மக்கள் போராட்டம் நடந்தது அவர்களை கலைச்சு பெரிய பிரச்சனை வந்து. ஆனால் அதுக்கு பிற்பாடு உங்க எல்லாருக்கும் தெரியும், யாழ்ப்பாணத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற வைத்தியர் அச்சுவாராமன் அவர்கள் குறிப்பிட்ட சில 4 பேரை அந்த பௌத்த விகாரைகளை உள்ள கூட்டிக்கொண்டு விகாராவை கதைச்சு தான் காணி பெற்றுக் கொள்வோம் சொல்லியிருக்கார். ஆனால் நான் ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லுகின்றேன், அந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுக்கும் அவருடைய பிரத்திய செயலாளரான சட்டத்தரணி கௌசல்யாவுக்கும், நீங்கள் 4 பேரை கூட்டிக் கொண்டு போனது அதை வரவேற்க ஏற்றுக்கொள்ளும். ஆனால் இன்னும் 14 பேர் காணிக்க இருக்கிறார்கள். 14 உங்களுக்கு தெரியலைன்னா சொல்லுங்க, நாங்கள் ஆக்கள் அடையாளப்படுத்த 14 பேருக்கும் காணிக்கான உறுதிகள் இருக்கின்றது. அப்ப ஏன் விட்டு போனீங்க? காரணம் என்ன?
அப்ப அவர் தன்னுடைய சில தேவைகளுக்காக வேண்டி பாதிக்கிறா ஒழிய, ஆனா உண்மையில காணிகள் விடுவிக்கப்பட வேணும், அது மாதிரி இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராகவோ அல்லது அந்த பொலிசு அராஜகத்துக்கு எதிராகவோ காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு வெகு விரைவில் எதிர்வரும் ஆண்டுகளில் மிகப்பெரிய போராட்டங்களை செய்ய தேவைக்கு தள்ளப்பட இருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அந்த கையெட்டி மக்கள் காணி விடுவிக்கப்படணும் என்பது காணி மக்கள் அமைப்பு தெளிவாக இருக்கின்றது, உறுதியாக இருக்கின்றது. பல இடங்கள்ல பல அரசாதிகளை சந்திச்சு ஏற்பாடு செய்திருக்கின்றது, காணியை கொடுக்க நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் காணி மக்கள் அமைப்பு சார்பாக வடமாகாண ரீதியிலோ அல்ல தேசிய ரீதியிலோ மிகப்பெரிய அழுத்தக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் செய்வோம், எதிர்வரும் ஆண்டுகள்ல கண்டிப்பா செய்யும் தேவைகள் இருக்குது. அதுக்கு அப்பால உங்களுக்கு தெரியும், வவுனியா வடக்கு பகுதியிலையும் திருவெற்ற குளத்துல பெருமளவான காணிகள் இன்றைக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் போர்வையில பெரும் மரங்கள் அளிக்கப்பட்டு காணிகள் சிங்கள மக்களால் கையகப்படுத்தப்படுகிறது. அப்ப காணிகள் உண்மையிலே தமிழ் மக்களை எத்தனை பாரம்பரியா வச்சிருந்த காணிகள். அப்ப அந்த காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேணும். அந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்துல வடமாகாண ரீதியாக காணி பிரச்சனையை நாங்கள் வெளிக்கொண்டு வர்றதுக்கு காணி மக்களை வெகு விரைவில் மிகப்பெரிய அளவான போராட்டத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்வதோடு வடமாகாணத்தில் சில அரசியல் அரச திணைக்களங்களை முடக்க வேண்டிய தேவைக்கு நாங்கள் செல்லப்படுவோம் என்பதை மிக உறுதியாகவும் ஆணித்தரமாகவும் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு என்ற வகையில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுல சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சோன்னு தானே கதைக்கணும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இவர் யார் என்றால் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பினுடைய தலைவர். சந்தோஷம். காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. ராசா, இந்த காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு எங்கேயாவது பதிவு செய்யப்பட்டிருக்கா? உங்களுக்கு ஏதாவது நீங்க ஐஎன்ஜிஓவா, என்ஜிஓவா, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனா ஏதாவது பதிஞ்சிருக்கிறீங்களா? உங்களோட அமைப்புல மக்கள் உங்களுக்கு அப்படி, நான் இந்த வீடியோ தெரிஞ்சா பிறகு போட்டா பிறகுதான் 87 வியூஸ் வந்திருக்கு உங்களோட வீடியோக்கு. நான் இந்த வீடியோவை நான் பார்க்கல 4 ஹவர்ஸ்ல. நான் இந்த வீடியோ போட்டா பிறகு மக்களுக்கு தெரிய வரும் காணி உரிமைக்கான மக்கள் அமைப்புன்ற ஒரு அமைப்பு ஒன்று நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது நல்ல விஷயம், உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய நல்ல விடயம். அரசியல் காரணம் இல்லாம நீங்க மக்களுக்காக போராடுறீங்கன்ற சந்தோஷமான விஷயம். சோ முதலாவது இந்த ஐயாவினுடைய அமைப்பு காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு. எல்லாரும் பாடமாயிக்கொள்ளுங்க, சரிதானே? சரி. ரெண்டாவது சொல்லியிருக்கிறீங்க என்றால், இந்த காணி 18 பேருக்கு உறுதி உள்ளாக்கள் கொழும்புல இருக்கணும், வெளிநாட்டுல இருக்கணும், யாழ்ப்பாணத்துல இருக்கணும், கிளிநொச்சியில இருக்கணும், எல்லாரும் ஒரே நேரத்துல வர இயலாது. 18 பேருக்கு காணி உறுதி இருக்கத்தக்கனையாக நான் 4 பேரை மட்டும் கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேனா, ஆனா மிச்சாக்களையே கூட்டிட்டு போயிலையா? நல்ல கேள்வி. இந்த 18 பேர்ல ராசா நீங்கள் எத்தனை பேர் இந்த போயா விசர் கூத்துக்கு எத்தனை பேர் கூத்துல கொண்டாடுறவ, கூத்தடிக்கிறவ, அதுல எத்தனை பேர் வாரவ, அதுல நிக்கிற பேர் எத்தனை பேர் கட்சிக்காரர், நிக்கிற பேர் எத்தனை பேர் கட்சிக்கு கம்பு சுத்துறதுக்கு நிக்கிறார்கள்? சோ எங்கள்ட கேள்வி இதுதான். நான் ஏன் இந்த கடும் மோசமா விமர்சிக்கிறேன்டா, ஆடி பறக்கிற ஆட்டை ஆடி பறக்கணும், பாடி பறக்கிற மாட்டை பாடி பறக்கணும். நீங்க சும்மா கம்பு சுத்தி பறக்கல. சோ இந்த 18 பேருக்கும் வெளிப்படையாக நான் எப்போ சொல்லிட்டேன், எத்தனையோ வீடியோக்களை சொல்லிட்டேன், உங்கள்ட்ட உறுதி இருந்தா அந்த உறுதியை கொண்டு வாங்கோ, நான் கூட்டிக் கொண்டே கதைச்சு உங்களோட காணியை விடுவிக்கக்கூடிய, தமிழ்ல திருப்பி தமிழ் தானே, நீங்க தமிழ்ல தெளிவாக சொல்றேன், விடுவிக்கக்கூடிய காணிகளை விடுவிச்சு தரேன்னு சொல்றேன். நான் விடுவிக்கப்பட முடியாத காணிகளை கூட்டிக் கொண்டு இங்க விடுவிக்கணும் என்னோட குளறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. சோ விடுவிக்கப்படக்கூடிய காணிகளை நான் கூட்டிக் கொண்டு விடுவிக்கிறேன்னு உங்களுக்கு சொன்னானா இல்லையா? தமிழ்ல தானே ஐயா உங்களுக்கு நான் சொன்னா. அப்ப ஏன் உங்களுக்கு அந்த தமிழ் விளங்குறேல? இல்ல தெரியாம கேட்கிறேன், உங்களுக்கு அந்த தமிழ் ஏன் விளங்குறேல? நான் உங்களுக்கு கேட்கிற தமிழ் விளங்குதா உங்களுக்கு? ஏன் அந்த தமிழ் விளங்குறேல? சோ இந்த 18 பேரையும் நான் எப்பயோ சொன்னான், 80 பயனால KK ரோட் யாழ்ப்பாணத்துல என்னோட ஆபீஸ் இருக்குது. 24 ஹவர்ஸ்ல 24 ஹவர் திறக்கல தானே. மார்னிங் 8:30 இருந்து பின்னர் 6:30 7:30 வரைக்கும் கௌசல்யா நிறைய நாங்க இருப்பா. ஃபுல்லா CCTV கூட்டி இருக்கிறேன். நீங்க கீழ் மாடியில இருந்து ஏறுறதுக்கும் கீழ் ரங்கு வரைக்கும் ஃபுல்லா கிட்டத்தட்ட 12-14 CCTV இருக்கு. நீங்க உங்களோட முறைப்பாடு எடுத்தாங்க, எல்லாம் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகும்னு சொல்லி இருக்கிறேன் நான் ஆல்ரெடி. இதுல எத்தனை பேர் நீங்க இந்த 4 பேர் மட்டும் தான் என்னோட உறுதியோட வந்தவர்கள். உறுதி இருக்கு டாக்டர் சொல்லி உறுதியோட வந்தாங்க. அன்றைக்கு ஒருத்தர் மோட்டர் சைக்கிள சுத்துறாரு. இப்படி நாங்கள் 2 வீடியோ எடுத்தோன்னே ஒரு ஆள் சுத்துறாரு. ஏன் எங்களோட கதைக்கெல்லாம் போயிருந்தது, உங்களுக்கு ஏன் கதைச்சு எடுக்கல, காணியில் எடுக்கல, என்னண்டா பிரச்சனை விளங்கப்படுத்துறேன். இந்த இப்படி ஒரு சதுரத்துக்கு வருவான். இந்த சதுரம் தான் அந்த புத்தவைக்கு பிடிச்சு வச்சிருக்கிற காணியண்டா, என்னோட சண்டை பிடிச்சு என்னோட அந்த கதைச்ச 4 பேர்ட்ட காணியும் இப்படித்தான் இருக்கு. 1 2 3 4
தெரியுதா உங்களுக்கு? 1 2 3 4 போடுங்க. 1 2 3 4 இப்படித்தான் இருக்கு. அந்த மொத்த காணி வந்து அவர்களுடைய விகார காணி என்றா, இனி நான் உங்களுக்கு படிப்பிக்குவோம், எனக்கு படிப்பிக்கிற சரியான இன்ட்ரெஸ்ட். மொத்த காணி விகார காணி என்றா இந்த 1 2 3 4 பேட்ட காணியும் இப்படித்தான் இருக்கிறது. சோ இவற்ற போர்டர்களை உள்ளுக்குள்ள எடுத்து போட்டு தாரதுக்கு விரும்புறார்கள். விகாரம் இருக்குது படத்துல, புத்தவிக்கு இருக்கிறதுக்கு கட்டியிருக்கிறாங்க இடத்துல. வீணாண்டு போட்ட தலைவிழா தெரியும், உங்களுக்கு பிள்ளையா தெரியும் பாருங்க. விகாரம் இருக்கிற நடுவுல வீணா, புத்தவிக்கு இருக்கிறது வந்து வடத்துல. சரிதானே? சோ விகாரை உடைக்கலாது, உடைக்க போறோட கேட்கறேன்னா சும்மா போய் பேத்தனமா விசர்த்தனமா வந்து மேக்கிக்கு முன்னாடி நீங்க போய் உடைங்க. என்ன ஒரு ஆசை, இவரை காலில் பிடிச்சு தூக்கி விகாரையில் அடிச்சு வியார உடைக்கும். சும்மா வியார உடைக்கிறேன்னு பேத்தனமா வீடியோ போட்டு லூஸ் மாதிரி, பரதேசியல் மாதிரி. சோ இந்த விகாரை உடைக்கலுமா உன்னால? வா போய் உடைப்போம். உண்ட சங்கு சைக்கிள் அந்த எல்லா கூட்டியொன்னு வா போய் உடைப்போம். வரையிலாது தானேடா, போலீஸ் அடிச்சு உள்ள போடுவான். எழும்பேலா போய் கம்பின்றது ரெடியா? இப்ப பேத்தனமா காட்சி இதுல வந்திருந்தோண்டு விகார உடைச்சு நாங்கள் என்ன அரசு நிர்வாகம் எல்லாம் முடக்க போறாண்டு. நீ போட்டா எத்தனை பேர் வருவாங்க உங்க போராட்டத்துக்கு? அந்த போராட்டத்துக்கு எத்தனை சனம் பெறமான்னு சொல்லு. சும்மா பேத்தனமா காட்சி. ஆகவே இந்த விகாரைய உடைக்க ஏழுமாண்டா எனக்கும் விருப்பம். நான் ஏன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன், என்னது என்ன மறுபடியும் தமிழ்ல விடுதலை புலிகளை கட்டி எழுப்பி நாங்கள் போய் விகார உடைக்க ஏழுமாடா? பேத்தனமா காட்சி ஒண்ணுக்கிறீங்க. விகார உடைக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு ஸ்ரீலங்காவில். இப்ப எங்கண்ட ஒரு அம்மன் கோயில் உண்டு, என்ன பேர், என்ன பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசல் முஸ்தபா இல்ல ஏதோ ஒரு பாராளுமன்ற ஞாபகம் இல்லை, கிழக்கு மாநிலத்துல ஹிஸ்புல்லா, அவன் வழக்க போட்டு வழக்க முடிச்சு அம்மன் கோயில் பிள்ளையான கோயில் உடைச்சாங்க. அந்த நேரம் எங்க போனீங்க? உங்கள்ட காணிகள் உறுப்பும் மண்ணாங்கட்டி வருது எனக்கு. சோ இத விகார உடைக்கிறதோ கட்டின பில்டிங்க உடைக்க இயலாது. உங்கள்ட இருக்கு பிரேய சபையும் மண்ணாடி சபையும். சோ இந்த கட்டிடம் சொல்லி என்ன கட்டிடம் சொல்லி இல்லீகல் கட்டிடம் உடையும் கொண்டாப்பா. நானும் பாரு உடைக்கிறது பேத்திரம் வந்து சனதக மாதிரி ஒன்று பரேசியர். சோ இந்த விகார உடைக்கலுமா உன்னால? உடைக்கிறா கயந்திரமார் முன்ன வந்து உடைக்க சொல்லு. முதல்ல வந்து மதில கயந்திரனை போய் உடைக்க சொல்லு கேட்டு. அதுக்கப்புறம் அந்த 2 வக்கீல சுத்தி வந்துட்டாங்க அந்த லூசர்கள் வந்து உடைக்க சொல்லு. நானும் பாரு உடைக்கிறதுக்கு. உங்களை விட நான் முன்னுக்கு நின்று உடைக்கிறேன்டாப்பா. சும்மா பேத்தனமா வந்து வீடியோ போட்டு பரேசியல் மாதிரி காணிக்கார அமைப்பு மண்ணாடி அமைப்பு இந்த காணி உரிமையாளர் அமைப்பு சொல்லி போய் வழக்கு போட மாட்டாங்க. சும்மா பேத்தனமாக நானும் இந்த வீடியோ டீசெண்டா தான் போடுவோம்னு நினைக்கிறேன். அதனால ஏலாது. ஏனண்டா இந்த விசரங்கள் காலங்காலமா சனத்தை ஏமாத்தி கொண்டுக்கிறாங்க. சரி, அது பிறகு இவர் சொல்லியிருக்கார் என்னென்றால் இந்த இதுல 18 பேர்ல நான் பிளான் பண்ணி 4 பேரை கூட்டிட்டு போனேன். அந்த 4 பேரும் கௌசல்யா நரேந்திரன் ஆபீஸுக்கு வந்து கதைச்சாக்கள். எங்களோட உறுதி இருக்கம்மா இந்த காணியை விட சொல்லி புத்தபிக்கோட கேட்டு பாருங்க. நான் கதை கேட்க அந்த விடுறேன்னு சொல்லி இருக்குது. அந்த விடுறேன்னு சொன்ன அந்த படங்கள் எல்லாம் காய்ச்சிதான் நான் இன்றைக்கும் போய் எங்க மல்வத்து பீடத்துக்கு போய் அஸ்கிரிய பீடத்துக்கு போய் கேட்டுட்டு வந்திருக்கேன். இது அவங்களா எங்களை 25 நாடு சேர்ந்து தமிழ்ல தேசிய தலைவரை எல்லாத்தையும் அடிச்சு கொட்டை முள்ளி வாக்கல்ல புதைச்சு இன்றைக்கு ஒரு நாதாரி நாய் கூட வந்து சொல்றான் இல்ல ஜூஎன்ல எங்களுக்கு வந்து இனப்படுகொலை நடந்து ஒரு மனாடியும் ஏலாது பேர் சும்மா வந்து மயிர் இதுக்கு முன்னால வந்து கதை ஒன்று பேய் மாதிரி பரேசி மாதிரி வா போய் யூஎன்ல போய் சொல்லுவான் இனப்படுகொலை நடந்தாண்டு வரையிலுமா உனக்கு? சும்மா அவனவன் வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறாண்டதுக்காண்டி 4 போராட்டம் நடத்தணும், 4 மாநாடு நடத்தணும். சைக்கிள் காரன் சும்மா குளறி கொண்டு வந்து கேமரா முன்னாடி குளறி கொண்டிருக்கிறார். சரி, இவர் சொல்லிக்கார் அரச திணைக்களத்தை முடக்க போறாருன்னு. முடச்சா அடிச்சு உள்ள போடுவான்டா ராஜகாரிய பாதாகிரிமெண்ட். அரச வேலையை தடை செய்தல் சொல்லி ராஜகாரிய பாதாகிரிமெண்ட் அடிச்சு உள்ளுக்குள்ள போடுவான். ஜட்ஜில இருந்து எல்லாரும் உள்ள ஒதுக்கி போடுவீங்க. உங்களை நடக்கிற விஷயமாடா இலங்கையில பேத்தனமாக ஆச்சு ஒண்ணுக்கிறீங்க. ஆகவே இவே வந்து சொல்லியிருக்கணும் என்றால் ஜனவரியில இந்த வருடத்தின் 3ஆம் மாதம் தாங்கள் பௌத்த சாசன அமைச்சோட போய் கதை கேட்கல. அவங்க சொன்னவங்களாம் விகார உடைச்சு போட்டு காணியை தாரன். எங்கடா சொன்னவங்க உங்களுக்கு? சும்மா உருட்டி கொண்டுக்கிறீங்க. சும்மா அந்த தேவையில்லா சைக்கிள் கேவலமான அரசியல் செஞ்சு கொண்டுக்கிறீங்க. இது வந்து அப்ப இந்த பிரச்சனை நான் சொல்றேன், 100 வருஷம் போகும் இந்த சைக்கிள் உதவ வச்சு வாழும். இவங்களுக்கு வந்து வேற வழி இல்ல, சாப்பிடுறது வழி இல்ல, அரசியல் செய்யறதுக்கு வேற வழி இல்ல. இப்படியே இந்த கேவலம் கட்ட அரசியல காலங்காலமா செய்வானது. இந்த கட்டகாலத்தினுக்கு இவனுக்கு வேற ஏதாவது அரசியல் இருக்கான்னு சொல்லுங்கடாப்பா. வேற ஏதாவது அரசியல் செய்யலுமா? ஒரு ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா நுழைஞ்சு இருக்கா? ஒரு ரோட்டு போடுற சம்பந்தமா நுழைஞ்சு இருக்கா? ஒரு அரசு திணைக்களத்துல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமா நுழைஞ்சு இருக்கா? இந்த பரதேசியலுக்கு செய்ய முடியும் வியாரோட நடக்கிறதாடா. நடக்கிற மாதிரி கதையும் வேண்டாம், செம்மறியல் மாதிரி வந்து வீடியோ போட்டு கொண்டு. ஆகவே இவர் சொல்லிக்கிறாண்டா 3ஆம் மாதம் பௌத்த சாசன அமைச்சு சொன்னதா அவர்களுக்கு
இந்த வியாரை உடைச்சு போட்டு தாங்களே காணி விடுறாண்டு என்ன செய்யல நடக்கிற விஷயமாடா. ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் தாங்கள் அடுத்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றேன். 5 வருஷம் அந்த கமிட்டி அப்படியே இருக்கும். இந்த வியார கட்டைக்கும் இந்த சைக்கிள் நாதாரியா தானடா அதுல நின்று கட்டினவங்க. அப்ப பாராளுமன்றத்தில் காய்ச்சவங்களா வியார கட்டைக்குள்ள அந்த டக்ளஸ் தானே வந்து நாடாவட்டி போட்டு போன விகாரைக்கு மைத்திரின்ற நல்லாட்சி காலத்திலான 1000 விகாரைகள் குறுகிய அந்த புத்த சாசன அந்த மண்ணாடியில் அதை கொண்டு போட்டவங்க. அப்ப இல்ல அந்த குளறி ஒண்ணிக்கிற செம்பரி மாதிரி அந்தந்த போய் தங்கண்ட அடிக்கிற வேலை எல்லாத்தையும் செய்யறது. அப்ப போயிட்டு மீடியாவில் வந்து சனத்தை உசுப்பேத்தி வருது. ஏன்டா இந்த சனத்தை உசுப்பேத்தி அரசியல் செய்கிறீர்கள்? போராட்டம் செய்யணுமாண்டா நியாயமான போராட்டம் கேட்கப்படுறா வா உண்ணாவிரதம் இருப்போம். நான் அல்ல சொல்றேன், எனக்கு டயபெட்டிக், எனக்கு பிரஷர், நான் சாகும் வரைக்கும் வந்து உண்ணாவிரதம் இருக்கிற சொல்றேன். ஒரு நாய் வருவியா இந்த வீடியோ போடுற நாயா இருந்தாலும் சரி அல்லது வந்து சைக்கிள் சங்கண்டு காய்ச்சோன்ல இருக்கிற சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் நல்லூர் பின்வீதியில இருக்கணும். நான் இருக்கிறேன்டா அவங்களோட வந்து இருங்கோண்டா. அப்ப வந்து சும்மா பேத்தனமா வந்து யூடியூப்ல வந்து இப்படி இருந்த வீடியோ போடணும்னா சரியா மாட்டாங்க பிரவேசியர். சரி மிச்சத்தை பார்ப்போம் பொறுங்க வாரம். அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை குறை சொல்றது அதை நான் குறை சொல்லலாம். அது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேணும். தமிழ் தேசிய மக்கள் முன்னில பலருக்கு பல விமர்சனங்கள் இருக்கலாம், அது எனக்கும் சில விமர்சனங்கள் இருக்கலாம். நான் இப்ப என்ன சொல்ல வரேன் என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த காணி பிரச்சனையோ அல்லது ஏனைய அரசால ஆக்கிரமிக்கப்படும் இந்த பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கணும். இந்த சொன்ன அர்ச்சுனா ராமநாதன் எத்தனை மக்கள் காணி கொடுத்து பங்கு பெற்றினார், எங்கே பங்கு பெற்றினார்? அவர் எப்ப வந்தது சாவத்திரி போராட்டத்தோட ஆஸ்பத்திரி போராட்டத்தோட அரசியலுக்கு வந்தவர். அப்ப அவர் முடிவுக்கு கொண்டு வரணும், நல்ல விஷயம் தானே. முடிவு கொண்டு வர முடிவு கொண்டு வரா நீ 18 மக்களுக்கு காணியை பெற்று கொடு. விகாரக்குரிய காணி பக்கத்தில் இருக்குது, காணியை விட்டு கிடையாது. தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அர்ச்சுனா ராமநாதன் எதையும் கிடைக்கலாம். மாற்று காணியை கொடுக்கணும், நீ உங்க காணியை கொடு. அவருக்குரிய காணி வந்து பெரிய சொன்ன 50 ஏக்கர் கூட உங்க காணிய உங்க காணியை மேலே கட்டு மறக்க இல்லையா? ஆனா மக்கள்ல காணிங்க அதுக்காக நீ உங்களுக்கு அரசியல் உருவாக்க தமிழ் தேசிய மக்கள் முரண்பாடு இருக்குது, அது ஒரு பிரச்சனை. ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் இந்த காணி பிரச்சனையோ அல்லது எங்களோட அரசியல் பிரச்சனையா இருக்கட்டும் எங்களோட இன்றைக்கு தமிழ் தேசியம் உயிர் போடுறது தமிழ் தேசிய மக்கள் முக்கிய காரணம் இல்லை மாட்டிக்கிறது. ஆனால் பல விமர்சனங்களுக்கு இடமும் இருக்கு. நான் கட்சியோடு சேர்ந்து பயணிச்சு நான் எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனால் ஒன்றை தெளிவா சொல்லணும், எந்த விமர்சனம் இருந்தாலும் எந்த ஒரு போராட்டத்திலும் மக்கள் இன்னைக்கு 30 மாசமாக அந்த போட தக்க வைக்கிறாங்க பங்கு இருக்கு அது சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஒன்று சொல்லிருக்கின்றால் அந்த போராட்டத்தை மக்கள் மையப்படுத்த வேணும். ஒவ்வொரு பருவத்துக்கும் தமிழ் தேசிய மக்கள் போறதுக்கு வாழ்ந்து அழைப்பு விடுறதுக்கு அப்பால காண உரிமைகளை கொண்டு அழைப்பு விடணும். முற்றத்தில் எல்லாரும் வருவார். இவர்கள் நினைப்பு தமிழ் தேசிய மக்கள் அழைப்பு விடுறதால் வெளிப்பார்வைக்கும் உள்பார்வைக்கும் எல்லாரும் முன்னணிந்த போராட்டம் சொல்றது. உண்மையிலே அப்படி இல்லை. முன்னணி அழைப்பு விடுவதிய போராட்டம் மக்களுக்கான போராட்டம். ஆனால் முன்னணி ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளணும் சொன்னால் அந்த நீங்கள் போராட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க மக்களை துணிக்கிறீங்க. அந்த காணிக்காரரை முன்னுக்கு வச்சு போடுறது செய்யுங்க. காணிக்காரரை கூட அழைப்ப விடுங்க. விட்டா முன்னணியார் அழைப்பு சாயம் பூசப்படாது. அதைத்தான் நல்லா சொல்றேன். இன்னைக்கு அன்றைக்கு சொல்லி கொடுப்பாரு அந்த காணியாக போராட்டத்தை நீங்க மக்கள் மையப்படுத்தணும். காணி உரிமையாளர்கள் 4 பேரோ 5 பேரோ நீங்க ஒரு அழைப்ப காணி உரிமை சார்பாக அங்க விடுறோம்னு சொன்னால் அது எல்லாரும் பங்கு பெற்றுவார்கள். எல்லாரும் அழைப்பு போடுறதால் முன்னணியில போராட்டம் பண்ணி எல்லாரும் புறக்கணிக்கிறார்கள். அது அந்த விமர்சனம் நானும் வைக்கிறேன். மக்கள் போராட்டம் என்பது அது மக்கள் மையப்படுத்தப்பட வேண்டும். முன்னணிதான் தக்க வச்சிருக்குது, அதுல மாற்றிக்கொண்டு இருக்க முடியாது. இந்த வடக்கமான மனிதனே இல்ல கிழக்கமான மனிதனே எங்கேயா இருந்தாலும் முன்னணி களத்துல நிற்கிறது அதுல மாற்றிக்கிறது. ஆனால் அதுல மனசு விமர்சனம் இருக்கணும்னா ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து சொன்னா மக்களோட பொறுப்பு கொடுத்துட்டு பின்னால் நிற்கவன். இவர்கள் ஒவ்வொரு மாசம் அழைப்பு பெறுவார்கள். வெளியால பார்க்கவும் சரி சென்றதால் முன்னணி இந்த போராட்டம் ஒரு அரசியல் கட்சி இந்த அர்ச்சுனா சொல்றதும் காரணம் அல்ல. அர்ச்சுனா அந்த போட்டோல எடுத்து வந்தவர் ஒரு நாள் போட்டது வரவில்லை. இன்னைக்கு முன்னே குற்றம் சொல்றாரு. அப்ப நீ அப்படின்னா நீ செய்யும் நீ பொறுப்பு செய்யவில்லை. அப்ப அதை வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களை கொண்டு அந்த போராட்டத்துக்கு அவர்களுக்கு அழைப்பு போட்டு எல்லாரும் ஒருமித்து அழைப்பினார். உங்களுக்கு தெரியும் நினைக்கும் கடந்த 6ஆம் மாசம் மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் இந்த காணி உண்டாக்குனாங்க. நீங்க காணி உரிமை எல்லாம் சேர்ந்து பொதுவாக அழைப்பு விடுங்க. அதனால அவரை சேர்ந்து பொதுவாக அழைப்பு விட்டார்கள். பல கட்சிகள் வந்து பல மக்கள் கோரிக்கை பெரிய இப்ப குறிப்பிட்ட ஆட்டம் உண்மையில போராட்டம் பண்ணு உண்மையில அந்த போராட்டத்துக்கு அழைப்ப அந்த காணி உரிமை கொடுக்கிறான் சிறப்பாக இருக்கலாம். என்னுடைய சரிப்பட்ட கருத்து. இந்த துண்டை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல ஐயா சொல்றாரு என்னண்டா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் தமிழ் தேசியத்தை உயிரோட வச்சிருக்கா, உயிர்ப்போட வச்சிருக்கா. ஒரு 4-5 கேள்வி கேட்கிறேன், எனக்கு நியாயமா பதில் சொல்லுங்க.
ராமநாதன் அர்ச்சுனா வந்து தையிட்டி போராட்டத்துக்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்தவராம். சாரி மன்னிக்க வேணும், சாவச்சேரி போராட்டத்துக்கு பிறகுதான் அரசியலுக்கு வந்தவராம். ஸோ இவர் அதுக்கு முதல் எத்தனை போராட்டங்களில் பங்கு பெற்றினவர். இவர் தமிழ் மக்களுடைய காணி பிரச்சனைகளுக்காக என்ன செஞ்சவர். இவர் வந்து தன்னுடைய சுயலாப அரசியலுக்காக தான் இதை காய்ச்சி கொண்டிருக்கேன். ஒரு கேள்வி கொஞ்சம் கேட்குறேன். இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை வரலாற்றில் வந்து எப்போ தம்பி ராசா வந்தது? 1950 55 எனக்கு தெரியாது, வரலாறுல நீங்கள் போய் படிச்சுக்கொள்ளுங்க. இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தான் ஜிஜி பொன்னம்பலம் தான் ஒரு காலத்தில் சொன்னவர் என்னடா, இந்த இந்தியா மக்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேணாம், திருப்பி இந்தியாவுக்கு அனுப்புங்க உண்டு. காணுமா? காணும். ரெண்டாவது, வெள்ளக்கொடி விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற உங்களோட லொக்காட்டை சொல்லுங்க. அநியாயமாக எங்களுக்கு போராடின ஒவ்வொரு ரத்தத்தையும், ஒவ்வொரு புலி ரத்தத்தையும் மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சது உங்களோட லொக்காண்டு. லொக்காண்டு என்னோட பக்கா அவரால் இருக்கார் தானே, அந்த பக்கா தான் ஹனிமூன் கொண்டாடி கொண்டு வந்தார். உடுப்பை தூக்கி இறக்கி வருது வாயில மரியாதையாக இருக்கும் பண்ணுறதுக்கான சொல்லல. அந்த நாய் தான் இங்கே 2009 சனம் கொலை செஞ்சு இங்கே துண்டு துண்டா சாயகளில் அங்கே ஹனிமூன் கொண்டாடி கொண்டு வந்தது. இந்த புலித்தேவன் நடேசனாக்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டதில் யாருக்கு ராசா சம்பந்தம் இருக்கு? யாருக்கு? என்னக்கா ராமநாதனாக்காடா? நான்லாம் பாராளுமன்றத்தில் இருப்பினா இருந்தேன். நான் குளறி பாராளுமன்றத்தில் நடுவில் போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி செத்துருப்பேன்டாங்கிற சில சாயங்களில் 2009 நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தேன். சரிதானே? நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருந்தேன். அந்த காலத்தில் ரவிராஜன் மாதிரியே இருந்திருப்பேன். நான் சும்மா பரதேசி மாதிரி காய்ச்சி ஒன்றுக்கிறாய். தமிழ் தேசியத்தை உயிரோட வச்சிருக்கு. தமிழ் இவங்களே 2 பிடிச்சி தொங்கலாம். அண்டவையாரில் கிழிஞ்ச ஓட்டையில் 2 ஓட்டையில் பிடிச்சி தொங்கலாம். இவங்க உண்டு தமிழ் தேசியம். 2 இந்த தையிட்டி வியார. முதலாவது இந்த தையிட்டி வியார உடக்கிறேன் நான். ஏனண்டா இவங்க காலங்காலமாக பிள்ளை மனசியெல்லாம் 3 மனசின்றாங்களா இருக்கும். எனக்கு அது தெரியாது. எனக்கு 3 மனசி இல்லை. நாங்கள் ஒரு டிவோர்ஸ் எடுத்துட்டு தான் அடுத்த கல்யாணம் கட்டுவோம்னு நினச்சினாங்க. அது எல்லாம் நாசமாக போயிட்டு தனிப்பட்ட வரலாறு நாங்களும் விழுப்பம் தானே. ஸோ எனக்கு நேற்றும் ஒரு கோல் வந்தது. கார்னரில் இருந்து நான் பேரை சொல்ல விரும்பலை, நான் அதில் கதைக்க விரும்பலை. தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் விமர்சிக்கிறதில்ல, பிரயோசனம் இல்லை என்றதால் நாங்கள் அதை விமர்சிக்க விரும்பலை. சும்மா தமிழ் தேசியத்துக்கு மணி அடிச்சாண்டு வந்து இங்கே ஒருத்தர் ஆணி விடுங்க தேவையில்லை. உங்களோட தமிழ் தேசிய உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதே கட்ட கழுத்த தம்பி அடிபட்டு பிடிபட்டிருக்க கோத்தாட்டை போய் விழுந்து அங்கே இங்கே நக்கின எல்லாம் எங்களுக்கு தெரியும். அவே 3 மாசமாக தேவையில்லாமல் அரசியலை பற்றி எங்களுக்கு கதைக்கு வந்து எங்களுக்கு அரசியலில் இருக்கிறார்கள் ராசா கொஞ்சம் கொஞ்சமாக அர்ச்சுனா ராமநாதனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் தானே இப்படி நடந்தேன்ட்டு. ஸோ நாங்கள் இதில் பற்றி கதைக்க விரும்பலை. நீங்கள் கேட்குறீங்கன்னா எத்தனை போராட்டத்துக்கு வந்தவர்ண்டு. நான் அப்படா ஒரு வைத்தியர், உங்களை மாதிரி பேன் பித்தன் மாதிரி ஒன்று இந்த 5000 ரூபா 3000 ரூபா சாப்பாட்டு பாசலுக்கு போயிட்டு கூட அறிக்கை நிற்கிறவன் நான் இல்லை. சரிதானே? நான் இன்றைக்கு எந்த இப்போ மக்கள் போராட்டத்துக்கு கலப்பு விடுத்திருக்கேன். எங்கே நான் இது இருக்கு. இது எனக்கு பாவிக்க தெரியும். அது எங்கே போய் எப்படி செக்மேட் பண்ணணும் மட்டும் எனக்கு தெரியும். போன முறை செஸ் நான் தான் சாம்பியன், இந்த முறை கடைசியாக சாம்பியன் எனக்கு தான் தருவணும். என்ன நடந்து வேணா தெரியாது. நான் அந்த வெள்ளத்துக்கு கம்பட்டபடியாக என்ன நடந்துட்டு தெரியாது. நான் தான் ஃபைனலுக்கு வந்திருக்கிறேன். சும்மா பேத்தனமாக உருட்டாதீங்கடா. எத்தனை போராட்டத்துக்கு வந்துடுறேன். இந்த உலக போராட்டத்தால என்ன ஆணியை பிடிங்கினீங்க கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன் ராசா உங்கள்கிட்ட. நீங்கள் நடத்தின இந்த உலக போராட்டத்தால் அனுரகுமார திசாநாயகன் எங்களுடைய தலைவர் 2 கொண்டு மீன்பிடி சனத்தை கொண்டு ரோட்டு வழியாக ஆக்கியிருக்கிறீங்க. அப்படி அந்த தாண்டா ஜனாதிபதி அந்த ஒரு ஃபோன் காலில் இங்கே இருக்கிற வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நேவி கமாண்டர் முழு போட்டையும் பிடிப்பான். விளங்கலையாடா உங்களுக்கு செம்மறியலுக்கு அரசியல்ண்டா என்னண்டு இப்படியாடா உங்களுக்கு அரசியல் படிப்பிக்க முடியுமா? செம்மறி மாதிரி மைக்க கண்ட உடனே குளர்றாய். ஒரு ஜோசிக்கா விஷயம் குளர்றாய். விஷயத்துக்கு வரும். என்னண்டா நீ உண்ட காணியை கொடு, என் மக்கள் தண்ட நானாடா சொன்னான் போய் அதில் காணியை கட்ட பிஆர்ஏ கட்ட சொல்லி நானாடா சொன்னான் அதில் போய் பரதேசி அதில் போய் போராட்டத்தை செய்யண்டு. எனக்கு உனக்கு மேலே சம்மந்தம் இருக்காடா? பரதேசி மாதிரி கேட்ச நிற்கிறாய். எந்த காணியை கொடுக்கணும் ராசை, நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்குற காணியை நான் கொடுக்க தெரியும். சும்மா ஆணி போடுங்களை கேட்காத இதில் கதைக்கிற நாதாரி நாயே உனக்கு இதில் காணி இருக்கான்னு சொல்லு. முதல் பரதேசி உனக்கு வேறு வழியில் தானே. பரதேசி உனக்கு இதில் காணி இருக்கான்னு சொல்லு. நீ ஏன் இதில் ஓவராக குத்தி முறிகிற? இந்த 3000 ரூபா 5000 ரூபா காசுக்கும் அவர் தலைவர் எடுத்தவுடனே காலையை கோல் நான் எனக்கு கட்டக்கழுத்தனுக்கு எடுத்தவுடனே அவர் ஆன்சர் பண்ணுவார். இந்த ஊரில் இருக்கிற இந்த பரப்பு புடுங்களுக்கு தான் நீங்கள் இந்த அரசியலை செய்து கொண்டுங்க. அடி அக்கறை மண் வருது வாயில். பார்லிமெண்ட்லையும் நான் பேசுனேன் இல்லை தூசரம். இங்கே பேசினாலும் அப்படி எடிட் பண்ணி கட் பண்ண நான் வருதாடா எனக்கு வாயில். ஏண்டா உன்னை தெரியாமல் கேட்குறேன். போலீஸ்காரன் உனக்கு அடிக்க வந்தால் உன்னால் அடிக்கலுமா திருப்பி?
இல்லை நடு ரோட்டில் கதிரையை போட்டு இருக்கேலுமா பிடிங்கினா அரெஸ்ட் பண்ண நாங்களாம் அடிபட்டு தான் வந்த நாங்கள் செத்தாலும் கொண்டாலும் அடித்து புதைச்சி 27 வழக்கு போட்டாலும் இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் தான் நிற்கிறேன். சும்மா பேத்தனமாக கேட்கக்கூடாது. என்னண்டா எங்கடா உங்களோட தலைவர்மாருக்கு ஒரு வழக்கு இருக்கக்கூடாப்பா, ஒழுங்கான வழக்கு இல்லை கேட்குறேன். இதோட நிற்கிற ஒரு மொட்டையன் தான், இந்த கூட்டணியோட நிற்கிற ஒரு மொட்டையன் தான் இந்த முழு வழக்கையும் போட்டிருக்கான். அதை விளையங்கோள் வடிவா இந்த தமிழ் தேசிய மக்கள் கூட்டணியோட நிற்கிற ஒரு மொட்டையன் ஒருத்தன் தான் இந்த முழு வழக்குகளையும் அங்கேயும் இங்கேயும் கதைச்சு முழுத்துக்கு மோட்டிடுற சொட்டேன் பொண்ணேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. அந்த மொட்டையன் யாரான்னு தேடிப்பிடி, ஒரு வக்கீல் தேடிப்பிடி. அது எனக்கு பிரச்சனை இல்லை, நீ தேடிப்பிடி. எனக்கு என்ன பிரச்சனைண்டா, சும்மா இருந்த ராமநாதன் அர்ச்சுனாவை சிவனேன்று கிடந்து சாவச்சியில் கிடந்தவனை கொண்டு ரோட்டுக்கு ராக்கினதும் கொண்டு உங்கள் பக்கம் அரசியல்வாதிகள் தான். இப்போ உங்களோட முழு அரசியல்வாதிக்கு 2025 ஆண்டு வீட்டுக்கு சங்கு தமிழுக்கு தமிழ் என்ன தமிழ் உங்களோட என்ன கூட்டணியிடாம கொண்டே தமிழ் தேசிய மக்கள் கூட்டணிக்கும் அடிக்கிறம் சங்கு. ஒரு ஒழுங்கான 6 பாராளுமன்ற உறுப்பினர் நான் ஒரு இளம்படியெல்லாம் 35 வயசில் நான் 6 பேரை இளம்படியில் கேம்பஸ் படியில் போட்டு நான் போயிடுவேன். வடிவாக்கள் சும்மா கிழட்டு மூதேசி மாதிரி வந்து அந்த குளறி கொண்டிக்கிறாய் பரதேசி மாதிரி வந்து நான் எந்த காணியை கொடுக்கணும் நினச்சா அதில் ஒரு அனாதை இல்லம் கட்டணும்டா. அது என்ன நான் என்னுடைய டிசிஷன் 100 வருடத்துக்கு மேலான உறுதி இருக்குது என்னட்ட. அதுலேயும் ஒருத்தர் வெயில கை வச்சிருக்கேன், நான் பிடிச்சி வழக்கு போட்டிருக்கேன். இந்த பரதேசி எனக்கு விளங்கையில் ஏன் உங்களால் ஒரு வழக்கு போட இல்லாது விஷயத்துக்கு வரணும். என்னண்டா இந்த வீடியோ பார்த்துக்கொள்கிறோம், தயவுசெய்து விளங்கு. இதில் 18 பேர்கிட்ட உறுதி இருக்குன்னு சொல்கிறீங்க, உறுதியை கொண்டு வாங்க வேண்டாம். எல்லா மண்ணாடியும் வச்சிருக்கிறது வெளிப்படுத்தல் உறுதி. எல்லாரும் கேட்பேன் நம்ம என்னடா பண்ணு அது என்ன மச்சான் வெளிப்படுத்தல் உறுதி. வெளிப்படுத்தல் உறுதி என்றா இப்போ நானும் வந்து சுமார் உதாரணத்துக்கு தட்டார சந்தியில் ஒரு வெறும் காணி ஒன்று காலங்காலமாக கிடக்க ஒருத்தரும் கேள்வி பெறலாம். ஆனால் ஏதோ கதைக்கினம் சிவபூமி காணியாம் அல்லது கோயில்களின் காணினா மெல்லமாக வந்து வடிவாக கச்சேரியில் இருக்கிற வேலையிற்கு ஒரு 10,000 ரூபா அடித்து ஹிஸ்ட்ரியை தேடி பார்க்குறோம். ஒன்றுமில்லை கச்சேரியில். அடுத்த நாள் 3 நியூஸ் தமிழில் சிங்களத்தில் ஆங்கிலத்தில் இந்த இடத்துல இந்த காணி இந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காணி என்னுடைய உறுதி துளைஞ்சு விட்டது. ஸோ நான் வெளிப்படுத்தி கொள்கிறேன்னு போட்டால் யாராப்பா உதயன் பேப்பரையும் சண்டே நியூஸ் பேப்பரையும் லக்ஷ்மி பாயையும் எடுத்து பார்க்க போகிறாங்க. பேப்பரில் போட்டு 3 மாதமோ 6 மாதமோ கௌசல்யா இடத்தை கேட்டால் தான் தெரியும். வெயிட் பண்ணி போட்டு அது என்ன நடக்குமெண்டா அது உறுதி ரெஜிஸ்டர் பண்ணப்படும். வெண்டைக்கா வரதுக்காக ஒரிஜினல் உறுதிக்காரம் வந்திருக்கேன் தான் காதை பற்றி அடிப்பேன் வரேன் ரெண்டு நான் அடிச்சது நான் காணில் பின்னுக்கு அடிக்கனா அடிச்சதில் தின்னான். ஸோ அதோட வெளிப்படுத்தல் உறுதியும் கிழிஞ்சு போயிடும். இங்கே வெளிப்படுத்தல் உறுதியோட தான் அங்கே இங்கே மோட்டர் சைக்கிளை சுற்றி கொள்ள தெரியுங்கன்னு பௌத்த பிக்குமார் சொல்கிறாங்க. பிரதேசியல்கிட்ட ஒழுங்கான உறுதி இருந்தால் வாங்க வேண்டாப்பா போய் கதைக்கிறேன். கௌசல்யா ஃப்ரீ லோயர் நான் தாரண்டாப்பா வழக்கு போடுறதுக்கு. சும்மா காணி மீட்பு என்னடா அணி உங்கள்கிட்ட காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு எப்படா ரெஜிஸ்டர் பண்ணினீங்க? இந்த அமைப்பு எத்தனை போராட்டம் செஞ்சது? எங்கே ஆணியை பிடிங்கினீங்க? சும்மா ஒன்றில் உங்களுக்கு மண்டைகள் ஒண்டி இருக்கணும். நான் தூசணம் கொட்டையில் அங்கேயும் இல்லை. என்னடா இரவு உங்களை வந்து பேக்க சொன்னிக்கிறாய் காணியை கூட இந்த காணியை கூட நான் எங்கேயாவது சொன்னானாடா இந்த காணியை கூடன்னு சொல்லி அந்த தையிட்டி விகாரைக்கு காணி கட்டி போட்டாங்க. விகாரையை உடைக்கல அது பிரதேசிய. ஸோ உடைச்சா வழக்கு. இது பௌத்த நாடண்டு இவங்க நாசம் மறந்தவங்க இப்போ ஒவ்வொரு அரசியல் அமைப்பையும் செய்து வச்சு கொண்டிருக்காங்க. பிரதேசி மாதிரி வந்து குளறி கொண்டிக்கிறாய். இலங்கையில் இருக்கிற நடைமுறை தெரியாமல் நான் சொல்கிறேன் நாடா அடிபட வேணான்னா சொல்கிறேன். நான் அடிபடுறதுக்கு ரெடி என்று நான் சொல்கிறேன் தானே. வாங்கோண்டா போய் அடிபடுவோம். வாங்கோண்டா தையிடு வியாரே உடைப்பமென்று சொன்னால் ஒரு நாதாரியும் வாரிங்கள் இல்லையடா. சும்மா அதில் போய் ஒவ்வொரு போயாக்கும் கட்டுறது. ஒருத்தர் வந்து கவு போய் கெப்போடு இருப்பார், இன்னொருத்தர் வந்து இப்படி முன்னேறத தமிழ் தேசிய மக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாராட்டுவோம். அடித்து நான் போலீஸ்காரனாக தான் அடித்து கைகாலெலாம் முடிச்சு கொண்டே போடுவேன் எங்கேயாவது பரதேசிகள்கிட்ட. சும்மாவே ரோட்டை பிளாக் பண்ணி கொண்டு அதை பிளாக் பண்ணி இப்படியா நான் போராட்டம் செய்கிறது. 10 பேர் 5 பேர் செய்து கொண்டு கோமணத்தோடு வந்துட்டு போராட்டம் செய்கிறாடா. அப்படி போராடனா மக்கள் என்ன சொல்கிறாரு என்ன தமிழ் தேசிய கூட்டமே போராட்டத்தை மக்கள் பயப்படுத்தணும். வருவாங்களாடா சனம் அதில் வந்திருந்தோண்டு போராட்டம் செய்து போலீஸில் அடிபட்டு போய் யாருக்காவது ரெடியாக ஜாழ்ப்பாணத்து ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறதுக்கு சொல்லு. இந்த பரதேசியாக சொல்லு ஜாழ்ப்பாணத்தில் ஜெயிலுக்கு போயிருக்கிறதுக்கு நான் பாரன் போராட்டம் செய்து ஜெயிலுக்குள்ள போகிறதுக்கு போலீஸ்காரன் வாரான்னு சொல்லி அங்கே தூரத்தில் சத்தம் கேட்டவுடனே இங்கே உடனே மோட்டர் சைக்கிள் ஏறி இருந்துருவாங்க. பரதேசி மாதிரி காய்ச்சி சொன்னிக்கிறாய். பரதேசி போயிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போய் 4 நாள் ஜெயிலுக்கு இது மக்களுக்காக நாங்கள் ஜெயிலுக்கு போனாடு பேத்தரமாக சொன்னிக்கிறேன். வருது வாய்க்கு இல்லை. அதுக்குள்ள எந்த காணியை கொடுக்கணும், எந்த காணியை கொடுக்கணுமா இல்லையாட்ட தீர்மானிக்கிறது நான். உண்ட காணி கொடுக்கணுமா இல்லையாட்டு தீர்மானிக்கிறது நீ போய். இந்த வீடியோ போட்டவருக்கும் இந்த காணிகளுக்கும் சம்மந்தம் இல்லை. பரதேசி நீ போய் காணிக்காரன்ற முதல்கள் இந்த வீடியோ படம் எடுத்து காட்டினா தானே இதில்
சுத்தி வரை இருக்கிற காணிக்காரனை காணியை வேண்ட விடாம தடுக்கிற இந்த நடுவில் இருக்கிற காணிக்காரர் வேறு அந்த விகாரம் அமைஞ்சிருக்கிற காணிக்காரர் தான் விடுறையில் வாரது வீடியோ போடுறோம் குழப்பறேன் கத்துறேன் குளறேன் ஏன்னா இவருக்கு இவற்ற காணின்னு ஒரு விதம் வேற ஆண்டு தெரியும். பரதேசி மாதிரி குளர்ற இலங்கையில விகாரை உடைச்சு போட்டு உண்ட காணியை திருப்பி தார சட்டம் இலங்கையில இருக்கிற சுவிட்சர்லாண்டு பேர் மாத்து, இதுக்கு பேரை மாத்து நீ ஜெர்மனி அண்டு பின்லாண்டு பேரை மாத்து, இது ஸ்ரீலங்கா பரதேசி SRILANK. இங்கே அவன் 10 பௌத்தமிக்கு வந்து இங்கே அவடத்துல குந்தி இருந்துட்டாண்டா போலீஸ்காரன் போய் ஆமதுருவனே என்று இருப்பான விளாங்கி கொள்ளு சரிதானே. அப்போ இங்கே அந்த நாட்டில் அவங்களோட மனச்சாட்சியை தண்டித்து 4 விஷயத்தை செய்யலும். போராட்டம் துளைச்சி போட்டீங்கள்டாடா பரதேசிகள் உங்களை மாதிரியான ஆக்கள் தானடா போராட்டத்தையும் துளைச்சினீங்க. சரி மிச்சத்தையும் கேட்போம் என்னடா இந்த போராட்டத்துக்கு நான் வரணுமா? அடே லூசாடா இந்த மாதிரி 10 பேர் இருக்கிற போராட்டத்தில் வந்துருந்தோண்டு நோண்டியாய் வழியாக போகிறதுக்கு பைத்தியக்கார மாதிரியில் வந்து குளறி கொண்டு அதை கொண்டு விட்ட சைக்கிள் காரோட வச்சுக்கொள்ளு. நான் என்னடா அரசியல் லாபம் முதல்ல எடுக்க போறேன்னு சொல்லு. இருக்கிறதோ 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷம் இந்த பாலிமலை இருந்துட்டு போறோம். இதுல என்னடா அரசியல் லாபம் இருக்கு? சும்மா தமிழ் ஜனத்தையும் சிங்கள ஜனத்தையும் உங்களை மாதிரி பரதேசியர் பப்பர பேண்ட் மீடியாவில் கொள்ளைக்க சிங்கள ஜனனைக்கும் உங்களை போடணும். உங்களை போட்டு முள்ளிவேக்காலில் போட்டதும் காணா என்ன போடும் அடிப்பாங்கள்ரா அடியை வடி சாக போற பரதேசி. உனக்கு நாளைக்கு வேற CIDக்கு வந்து ஸ்டேட் பண்ண தாண்டு போய் CIDயில் ஸ்டேட் பண்ண கொடுக்குறியா பரதேசி? சும்மா வியாரோட பேர் மக்கள் மீதான போராடி அடி ராஜகாரிய பாதாகிரி மட்டும் வழக்கு போடுவாங்கள்டா. எனக்கு 7 வழக்கு விழுந்துடாக்கு வழக்களுக்கு ஏறி கஷ்டம் தான் எனக்கு தெரியும். இன்ற வரைக்கும் ஒரு ராஜகாரியம் பாதாகிரிமை செய்யலடா. நான் ஒரு ராஜகாரியம் செஞ்சு வேண்டாம் விழாலும் தயவுசெய்து விளாங்கி கொள்ளுங்க. இப்படியான ஆக்கள்கிட்ட உசுப்பேத்தலுக்கு உணர்ச்சி வசப்படுறாண்டா உணர்ச்சி வசப்பட்டு செய்யுங்க. அர்ச்சுனா ராமநாதனை விடுங்கோ. நாங்கள் ஒரு கரையாக ஒதுக்குறோம். பொருங்க மிச்சத்தையும் கேட்போம். அவர் நேரமுறை கதை விழுந்த பாட்டை குடி சொல்றாரு. அவர் நேரமுறை கதை கதைப்பார். ஒரு நாளும் வந்து தமிழ் மக்களுக்கு சார்பாக கதைப்பார், தமிழ் மக்களுக்கு எதிராக கதைப்பார். அவருக்கு ஒரு நிலப்பாடு இல்லை. அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு சிலர் அவரை ஒரு தனி நிலப்பாட்டு தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லணும். தன்னுடைய கொள்கை என்ன நிலப்பாடு தெளிவாக சொல்லணும். அவர் ஒரு நேரம் நல்லா கதைப்பார், ஒரு நேரம் எதிராக கதைப்பார். அப்ப அவர்களாக அவர் தன்னுடைய அரசியலை தக்க வைக்கிறதுக்கான செயற்படாத நீ இதோட கூட நீ கூட அப்படி அது சட்டப்பிரதம் என்னன்னா நான் சட்டப்பிரதம் தானே என்னென்றால் அதுக்கும் சட்டங்கள் இருக்குதானே. இப்ப அது அரசாங்கம் பௌத்தாசனம் அமைச்சு ஒத்துக்கொண்டு மக்கள் ஒத்துக்கொண்டார். அது பிறகு சரி. அப்ப நாங்கள கொஞ்சம் தான் நகர்த்தோம். இந்த 6 நயனாதிபதி விகாரில சொல்றாரு கள்ளக்காணிங்க விகார கட்டிக்கான அவரே சொல்றாரு மக்கள் காணி. அப்ப அர்ஜுனானுக்கு என்ன தெரியும்? அர்ஜுனானும் அரசியலுக்கு எப்ப வந்தவர். அவர் வந்து சாவத்திரி போராட்டத்துக்கு அவர் வந்து தனக்குரிய அந்த பியூசியை எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுல புலம்புற காசை வாங்கி அரசு நடத்துறாங்க. நீ வெற்றி கொடுக்கலாம் நீ 12 பேர் அட்டைக்கு கொடுக்கணும். வேற பெரிய 4 பேரை கொடுக்கணும். அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு வந்து காணியை பெற்று கொடுக்கணும் நல்ல விஷயம். ஆனா பெற்றுக் கொடுங்க மக்கள் காணி மக்களுக்கு வழங்கப்படணும்னா காணி மக்களுக்கும் தெளிவா இருக்கின்றது. மக்கள்ல காணி மக்களுக்கு வழங்கப்படணும். அர்ச்சுனாராம் என்ற கணக்கு நான் கணக்கில் இருக்கல. அவர் நேரமுறை அதாவது நான் அவரை ஒரு அரசியல்வாதியா பார்த்தாலும் நான் அவரை சரியான நான் பார்க்கல என்ன பொறுத்தளவு. இந்த கட்டத்துல வந்து கொஞ்சம் கடுமையான கதை. அதாவது என்னென்ன அவர் என்னோட கேட்கிறார். இந்த வீடியோ ஆடியோ பார்த்திருப்பீங்க. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இப்ப இந்த இவ்வளவு நேர வீடியோ என்னண்டா இது அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்கு எதிராக தானே ஒழிய மக்களுடைய காணிகளை மக்கள் எப்படி வேண்டி கொடுக்க போறோம் மண்டைக்கு இல்ல, ஒரு இடமும் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. சரிதானே? மண்டைகளையும் இல்ல, அங்கேயும் இல்ல. சரிதானே? ஏன் நான் இந்த பரதேசியினுடைய வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறோம்னு ஆசைப்பட்டேன். இது 87 வியூ 100 வியூ. இந்த பரதேசியை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த களிசட பரதேசிய நான் எடுத்த வீடியோ போடணும் ஏனென்று நான் எதிர்பார்த்தனான்டா. இப்ப கையில இந்த நூல் இருக்கிறோன்னு கணவர் நான் தம்பி நான் எனக்கென்று ஒரு இது வச்சிருக்கேன். நான் அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு என்று சொல்றதுக்கு முதுகெலும்புள்ள ஒரு இந்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி அவர்கள் வந்து அப்படித்தான் சொல்லி தங்களுடைய உரையை ஆரம்பிப்பார்கள். அதையும் சொல்லக்கூடிய ஒரு இந்து இடா சுத்த இந்து. ஆகவே எனக்கு எம்மதமும் சம்மதம். சரிதானே? ரைட். ஓம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியாமே. இதை வாயால சொல்றால சிறுத்தாடா போவீங்க இல்ல. அவங்க இன்னொரு மதத்தினுடைய நம்பிக்கையை நீங்க மதிக்கிறீங்கன்றதால சிவபெருமான் இல்லாம போயிட்டு வேறா, முருகன் இல்லாம போயிட்டு வேறா. எங்களுடைய இம்மதம் சம்மதம் என்று சொன்ன ஒரு இந்து மதம் ராசா நாங்கள் பெருமைப்படுவோம். சரி விஷயத்துக்கு வா. இவர் என்னடா கேக்குறேன்டா இந்த அடியவர் என்னடா கேக்குறா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன? இவர் ஒரு நேரம் உண்ட கதைப்பார், ஒரு நேரம் உண்ட கதைப்பார். உன்ன மாதிரி கலிசடைக்கு இந்த அரசியல் வந்து விளங்காது. நல்லா விளங்கினவன் கோல் பண்ணி சொல்றான், நீ கடும் ஸ்வீட்ல போற இவன் சிங்களீஸ்ல இருக்கிற பெரிய
பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஈவன் முஸ்லிம்ஸ்ல இருக்கிற பெரிய பாராளுமன்றம் வெரி ஃபாஸ்ட், டூ ஃபாஸ்ட். ஈவன் சஜித் பிரேமதாசனோட கட்சியினுடைய 30 வருஷம் 35 வருஷம் என்னுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னார், என்னுடைய வயசும் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சமன் பக்கம், உன்னுடைய வயதும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சமன் சொல்லி டூ ஸ்பீட் புத்தாண்டு වාගේ ස්පීට් එක දරාගන්න බැරුව 100 50 தகலனுவாண்டு. அதாவது உன்னுடைய ஸ்பீட்டை தாங்கி இல்லாம 189 குள்ள. இப்ப நான் வந்து கண்டி அஸ்கிரிய பீடத்திலையும் மல்வத்து பீடத்திலையும் போய் நான் அவர்களோட ஆசி வேண்ட போயல. உண்மையாகவே அங்கே ஒரு கடவுள் இருந்தா அந்த கடவுள் என்ன ஆசீர்வதிக்கட்டும், அது இந்த பிரச்சனை இல்லை. புத்தபெருமான் வந்து சாந்தியையும் சமாதானத்தையும் போய்த்த கடவுள். அது சிங்களவருடைய புத்தர்ன்றதும் தமிழர்களுடைய புத்தர்ன்றதும் ஏற்ற புத்திரன் இது தானடா காலங்காலமா அடிபட்டு சாரியம். இயேசு கிறிஸ்து வந்து என்னது சொன்னவர், இந்த சமூகத்தினுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட மனுஷன் இயேசு கிறிஸ்து. அல்லாஹ் என்ன சொல்றார், எனக்கு என்ன சொல்றான்னு தெரியாது, கேட்டு சொல்றேன். சோ நான் அந்த அதாவது வந்து அது பிள்ளையா சொல்லிடக்கூடாதுக்கு அடுத்து நான் எதுவுமே சொல்லலை என்றால் அவர்கள் அது விடயத்துல கடுமையான இருக்கிறார்கள். அது பிள்ளையான விடயத்தை நான் சொல்ல விரும்பல. நான் என்னோட அல்லாவினுடைய குர்ஆன் தொடர்பாக என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதை நான் ஒரு நாளைக்கு கதைக்கிறேன். சரியோ பிள்ளையோ ஒவ்வொரு முஸ்லீமும் சொல்லட்டுமா அதுல. ஏன் அவன் ஒருத்தன் தொப்பியை போட்டுக்கொண்டு அவன் தன்னுடைய பல கலாச்சார உடைய கட்டி கொண்டு அவன் 5 நேரம் தொழுது கொண்டு அவன் தண்டபாடுல இருந்து ஒரு பிசினஸ் செய்தா ஏன் நெருங்கி சாகிறீங்க? இன்னொருத்தன் வியூதுல பட்டை அடிச்சு கொண்டு காவி அடிச்சு கொண்டு ரோட்டு வழியை மணியை கிளிக்கு கொண்டு தெரிஞ்சா ஏண்டா இருந்துச்சாகிறீங்க? இன்னொருத்தன் ரோட்டு வழியை நின்று கொண்டு கேரக்டரை ஆமோதிக்கிறேன்னு சொல்லி ஸ்பீட், அது அவன்கிட்ட உரிமைடா. அவன் என்னதை ஃபாலோ பண்றானோ அவன் நம்ப. நாங்க நம்புறது தானே தேசிய தலைவர் என்னுடைய தெய்வம், என்னுடைய கண்கண்ட தெய்வம் என்னுடைய தேசிய தலைவர். சோ அதை நான் என்னுடைய உரிமை சிங்களவன்டே சொல்லிக்கேன். சிங்களவன் எழுதின போஸ்ட் ஒன்னும் ஷேர் பண்ண வலிக்கிறேன். அதுல கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஆமிக்காரன் எழுதி இருக்கிறபடியே அது வந்து தன்னை நியாயப்படுத்தி எழுதியிருக்காங்க. ஷேர் பண்ணினா இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி யோசிப்பாங்க, அர்ச்சுனா இதை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இவர் மந்த கருத்து தான் போறாரு முழுக்க வாய்ச்சி போட்டு நான் போடல. ஸோ அது அவர்களுடைய புத்த பெருமான புத்தஞ்சரணம் கச்சாமின்னா அவன் தெரியாலே என்ன நட்டம். அவன் தன்னுடைய புத்தவியாரையை கொண்டு வந்து என்னுடைய வீட்டுல வச்சு கொண்டு இதை நீ ஃபாலோ பண்ணன்னு சொன்னாதான் பிரச்சனை இருக்கு. அவன் அப்படி செய்ய போறதுன்னு இல்லை. எந்த கத்தோலிக்க மதத்தை சேர்ந்தவன் வந்து சொல்றான் உங்களை நீ கட்டாயம் வான்னு சொல்லி கட்டாய மதம் மாற்றம் அளவு செய்தா அவங்களை பிடிச்சி ஜெயில போடுங்க, சட்ட ரீதியா தண்டனை கொடுக்கலாம். சோ மதமும் சம்மதம். நாங்கள் ஐயர் மேரம் மதிக்கிறோமாடா, 5% ஐயர் மேரம் மதிக்கிறோமா? நாங்க அந்த நேரம் மட்டும் ஐயா தாங்க கொண்டு அடிச்சுட்டு அப்படி உழைப்பாங்களா இருக்கும். என்ன நானே 500 ரூபா போட்டு நான் இந்த தொட்டுக்க ஓத்தியம் வச்சேன் 1000 5000 ரூபா தாள் இல்லாம இருந்தது இன்னும் உழைப்படா என்று ஒரு கதை காய்ச்சிட்டு தானே போறோம். நாங்க அப்படி ஒரு மதத்தால ஒரு பிசாசுகளடா, நாங்கள் ஒரு கேவலம் கெட்ட ஒரு ஜென்ம பிறப்புகள் தான் மனித பிறப்புன்றது. இதுல மதங்கள்ல எனக்கு 100% உடன்பாடுகளும் இல்லை, 100% பிடிப்புகளும் இல்லை. நான் நானாக வாழ ஆசைப்படுறேன். நான் இன்றைக்கு போட்டும் அடிச்சு கொண்டு இது மடிச்சுட்டு போகக்கூடியார்கள், இதுல குருசும் போட்டு இதுல நாங்க சாக போறது இல்லை. விஷயத்துக்கு வருவோம். இவருடைய நிலைப்பாடு என்ன என்று இவர் கேட்கிறார். இப்ப நான் இந்த வீடியோவில் படத்தை போட்டுதான் இதுல பாக்குற 10,000 பேருக்கும் இந்த சங்கத்தினுடைய பேர் சங்கத்தை ஃபேமஸ் ஆக்கி வச்சுருன்னா காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பு வந்து இந்தியால இருந்துதான் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு அமைப்பு இருக்காண்டு. 2வது விஷயம் இவர பேரு வந்து ஏதோ பேரோட நான் சொல்லுவது இவர் யாருன்னு இவரணி தொடர்ந்து வீடியோ போடுவார். எனக்கு எதிராக கொஞ்ச நாளைக்கு வர குளர விடுவோம் அட்வர்டைஸ்மெண்ட் தானே. நிலைப்பாடு என்னமாம்? என்னுடைய நிலைப்பாடு இந்த நாட்டுல அடிபட்டு போராட்டம் செய்து நாங்கள் எங்களை இழந்துட்டோம். சோ அந்த கடைசி குட்டியரோட இருக்கிற மனுஷனுக்கும் தியேட்டர்ல போய் ஐசியூல போட்டு சாக போற மனுஷருக்கும் உலுப்பி உனக்கு இந்து மதம் வேணுமா பௌத்த மதம் வேணுமான்னு கேட்கலாது. அப்படியே சாராசாண்டு போட்டு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கடவுளை கும்பிடுறத தவிர வேற வழி இல்லாத ஐசியூல செய்யறாங்க. கடைசியா போய் ஆக்சிஜனை நிப்பாட்டிகளையும் அவ்வளவு கவலையா இருக்கும். நாங்கள் நிப்பாட்டிக்கோம், நான் நிப்பாட்டி இருக்கிறேன். எத்தனையோ டயாலிசிஸ் பேஷண்ட் கஷ்டப்பட்ட திணறைகளை ஆக்சிஜனை கலட்டி விட்டுருக்கேன் கன்சல்டன்ட் மேர் சொல்லி. ஏன்னா டயாலிசிஸ் பண்றதுக்கு அந்த நேரத்தில் 2010-12ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல டயாலிசிஸ் மிஷின்ஸ் இல்லை. 25 படி எனக்கு டயாலிசிஸ் போட 60 வயசு ஐயாவே என்னுடைய மாமாவை கூட டயாலிசிஸ் மிஷினுக்கு போட விட நானே சொல்லிக்கேன் கலட்டு கொண்டா நான் கலட்டி விடுறேன். பாவம் இந்த மனுஷன் ஆக்சிஜனுக்கு ஏதோ மூச்சடிக்க கஷ்டப்பட்டு சாகிறத பார்க்கல. சோ அப்படி ஒரு நிலைமையில இவர் என்ன கேட்கிறார், உங்களுடைய நிலைப்பாடு என்ன ராசாண்டு? உங்களுக்கு நான் தெளிவான நிலைப்பாடு சொல்றேன். இந்த நாட்டுல அடி வேண்டி செத்தது போதும். நாங்கள் அரசியல் ரீதியாக உரிமைகளை கதைச்சு பேசி அவங்களுடைய மனச்சாட்சியை தட்டு ஒரு நாட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கேன். அது என்னுடைய நிலைப்பாடு. குளர்றவன் குளறு தையிட்டு இவர் கடைசியா சொல்றாருண்டா இவரிட பண்ண சொல்லுவார் இந்த உடைக்கிற கதையில உடைக்கல தானே சட்டம். அடே சட்டம் எங்கடா இருக்கு? பரதேசி உடைக்கிறதுக்கு சட்டம் இல்ல. காணிக்குள்ள அத்துமீறி கட்டினா அதை உடைக்கிறதுக்கு பிரேசப சட்டம் இருந்தா உங்களோட சைக்கிள்கிட்ட தானே வீட்டுல தானே கிடக்கு உடையுங்கோவன்.
உடைக்கலான்னு உங்களால போலீஸ்காரன் உங்களுக்கு மூஞ்ச உடைப்பான். சோ உடைக்கலாது. வழக்கு போட்டு நீதிமன்றத்துல குருந்தூர் மலையிலையும் என்ன வெடுக்கினாரி மலையிலையும் என்ன நடந்தது அதுல? அது உங்களுக்கு விளங்கலையா ராசா? சும்மா சட்டம் காய்ச்சி உணிக்கிறீர்கள். பரதேசியல் மாதிரி சிங்களவனுக்கு ஒரு சட்டம், தமிழனுக்கு ஒரு சட்டம், முஸ்லீமுக்கு ஒரு சட்டம். அதுல இந்த நாடு இப்படிதான் இருக்கு. எங்களுக்குரிய சட்டத்தையும் எங்களுக்குரிய போலீஸையும் இன்றைக்கு ஒரு நாளைக்கு சிங்கள மனசையும் வெண்டு இல்ல ஒரு நல்ல தலைவன் இருக்கிறான் தமிழ் மக்களுக்கு, அந்த தமிழ் மக்களை நாங்கள் ஒரு பாட்டில சைட்ல விடுவோம். இன்றைக்கு சிங்கள இனம் யோசிக்குதோ அன்றைக்குதான் எங்கட இனம் வந்து தப்பு. ஐநாவில போய் குளறதுக்கும் ஒரு நாதரி நாயும் வராது. வெளிநாடு வந்து உங்களுக்கு நியாயம் கட்டி கொடுக்க வராது. நான் ஐநா ஏறி வாங்கி நான் ஐநாவில் இருக்கிற காணாம என்னுடைய தந்தைக்குரிய வழக்களை போட்டுக்கேன். ஒரு கதையும் இல்லாத பற்றி விளங்கி கொள்ளுங்கடா, புண்ணியம் கிடைக்கும். இப்படியே இந்த பரதேசியல் 5000 ரூபாய்க்கும் 10,000 ரூபாய்க்கும் வந்து வீடியோக்கள் போட்டு கொண்டு கேட்க அதில் தயவு செய்து நச்சு மாறாதீங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதுல சொல்றாங்கன்னா புலம்பெயர் மக்கள் வந்து இதை சொல்லிட்டு முடிக்கிறேன், இதை கேளுங்க தயவு செய்து. புலம்பெயர் மக்களை குசிப்படுத்துறதுக்கு வந்து அர்ச்சுனா ராமநாதன் வந்து போய் பௌத்த பிக்குரோட காய்ச்சிருக்கேன். அப்படியே புலம்பெயர் மக்கள்ல இருக்கிற 80% கோவப்படுவாங்க. நான் போய் பௌத்த பிக்குரோட கதைச்சு இதை சமாதானம் முடிச்சு இருந்து போய் கதைக்கணும், நாங்கள் எங்களுக்கு என்ன கதைக்கிறதுக்கு இவையோடு என்று அவங்க கோவப்படுவாங்கல்டா. காசுதாரவன செரமாட்டான்டா. நான் இப்படி ஒரு கேவலங்கட்ட அரசியல் செய்யணும்னா உங்களோட சைக்கிள் சங்கு மாதிரி நானும் போய் புலம்பெயர் மக்களை உசுப்பேத்துவோம். அவர்களை தலைவரை நாங்க திருப்பி கொண்டு வருவோம். நான் தான் அடுத்த 2ஆம் தேசிய தலைவர். இந்த ஒருத்த காய்ச்சிருப்பாரு, வடக்கு கிழக்கிலே சைக்கிளோடு என்று அந்த மன்னாடி என்ன சொன்னது, 2ஆம் தேசிய தலைவர் உங்களோட சைக்கிள்கிட்ட லொக்காவா? அப்படியே பரதேசி அந்த மூத்திரமடி குடிக்கிறது கூட உங்கள்ட்ட ஒரு அந்த வக்கில்லாத அந்த சைக்கிள்கிட்ட தலைவராக வச்சிருக்கேன். தேசிய தலைவர் பிரபாண்ட மூத்திரத்தின் ஒரு துளி கூட இந்த நாதாரிகள்ட தலையில செலுக்கலாது. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளும். அந்த ஒரு மேல நாங்கள் மண்ணும் இல்லையடா, பரதேசியல், நாங்கள் பரதேசி அரசியல்வாதிகள் நாங்கள் இருந்து கொண்டு அது கூட விளங்காம பேத்தனமா பேக்காச்சு கொண்டு வீடியோ போட்டு செம்மறி காண்றதுல காபத்தி அடிப்பேன் மரியாதைலாம் காய்ச்சி என்னோட. நான் உனக்கு இதுல டீசெண்டா சொல்லி விடுறேன். ஒரு நாளைக்கு வந்து முட்டுங்கோவனங்களோட அப்ப நான் பார்த்துக்கொள்றேன். பரதேசியல் மாதிரி இவங்களோட கதையில கேட்டு இந்த பரதேசி கத்திர பரதேசிக்கு 5000 10,000 விழுந்திருக்கு. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இதுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் விழும். இந்த பரதேசியின் கதையை கேட்டு உசுப்பேறி உங்களுடைய பிள்ளைகள் படிப்புகள் உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தில் அதை நாசமாக்குறேன்டா, நாசமாகுங்கோ. நான் போறேன். இல்ல உங்களுக்கு ஒரு நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே, செக்மேட் வச்சு ஒரு அரசியலை நல்லா செய்து மக்களுக்கு விடிவு விட மாட்டேன். நான் வந்து டக்ளஸ் மாதிரி அரசியல் செய்யறது உங்களுக்கு விளங்குது தானே. டக்ளஸுடைய அரசியலும் இல்லை, அங்கஜன் ரமணானுடைய அரசியலும் இல்லை, கட்டக்கழுத்தண்ட அரசியலும் இல்லை, சைக்கிள் லொக்காண்ட அரசியலும் இல்லை, பார்சலேண்ட அரசியலும் இல்லை. இது ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல். இதுல நம்பிக்கை இருந்தா ஃபாலோ பண்ணு, என்னை காப்பாத்து. இல்ல ராமநாதனா காசு வேண்டி கொண்டு கூத்தடிக்கிறான்டா. இன்றைக்கு கூட ஒரு கனடாவில இருந்து ஒரு அண்ணா அடிச்சு கேட்கிறாரு, அவன் வெஹிக்கிளுக்கு நான் காசு போறேன்டா சொன்னாங்க. ஐயோ அண்ணா வேண்டாம், ஏனடா இப்படி சொல்றாய், ஒருத்தருக்கும் சொல்லாதே நான் காசு போட்டேன்ட்டு. அண்ணா காசு போட்டா கூட நான் அதை போய் வழக்குக்கு 5 லட்சம் கொடுக்க கிடக்குது, அந்த காசுக்கு வழி இல்லாம தேடி கொண்டிருக்கேன். அந்த காசு எப்படியாவது சேர்த்து கொடுப்பேன்னு நான் அதுக்காண்டி இல்லை. தயவு செய்து காரு கட்டு சொல்லி காசை தராதிங்கன்னு நான் அப்படி எடுக்கவும் மாட்டேன். இப்போ ஒரு கார் ஓடி போய்களோ ஒரு கில்ட்டி ஃபீலிங்கா இருக்குமாண்ணே. இந்த கார் வந்து சனத்தின் காசுல ஓடி போறான்னு சனம் கதைக்கும். கஷ்டப்பட்டேன்னு 10 வருஷம் டாக்டரா இருந்தோண்டு ஒரு ஹாஸ்பிட்டல் டிரெக்டரா இருந்தோம், உழைச்சி சேர்த்தது அந்த ஒரு 1.5 கோடி காசு தான். 72 லட்சத்துக்கு வேண்டி 8 வருஷம் ஓடி ஏதோ பணவீக்கம் வந்தபடியா தப்பி இருக்கு. அந்த 1.50 ஒரு ரைஸ் 1.40 கொண்டு எடுக்கிறேன்னு நான் என்ன தயவு செய்தேன்னு இந்த விரலுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுக்கிறேன்னு ஏதாவது தயவு செய்து என்ன விட்டுருங்க. இல்லையாடா நான் உனக்கு காசு போடுறேன், நீ உண்ட இதுக்கு எனக்கு டெய்லி கோல் அடிப்பார், ஆன்சர் பண்ண இல்லாத அண்ணா ஒரு ஆள் கனடாவில இருந்து, ஜெர்மன்ல இருந்து ஒரு அண்ணா ஒரு ஆள் இப்ப என்னோட கடும் கோவம் எனக்கு எடுக்கிறதே இல்லை கோல் ஆன்சர் பண்றது. ஏனென்றால் அந்த ஆள் தான் எனக்கு ஜெர்மனுக்கு போறதுக்கும் யூரோப்புக்கும் போறதுக்கும், அந்த ஆளும் என்னோட கனடாவில இருக்கிற தம்பி ஒரு ஆளும் தான் எனக்கு காசு அந்த போயிட்டு வரதுக்கு. அதுல கிட்டத்தட்ட எனக்கு எக்கச்சக்கமான காசு முடிஞ்சது. வெளிநாட்டுல போய் நின்று 30 நாள் அங்கேயும் இங்கேயும் தெரியறதுக்கு. இப்ப நான் நினைச்சா இன்னொரு லண்டன் ட்ரிப் ஒன்று வரலாம், நான் நினைச்சால் அமெரிக்கா ட்ரிப் ஒன்று வரலாம், கனடா ட்ரிப் ஒன்று வரலாம். நான் தேவையில்லாம வந்து சும்மா தேவையில்லாம மக்களுடைய காசு எல்லாத்தையும் நாசமாக்குறதுக்கு நான் தயாராக இல்லை. அதுல வந்தா 4 யூடியூப்ல ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்தா அந்த காசுல போய் தான் சாப்பிடுறான். அதுல கவலையா இருக்கு. 25 ஒரு வடிகோல் தான் இந்த பண்ணைக்குள்ள உள்ளுக்குள்ள எல்லாம் வச்சு தருவாங்க, மறந்தும் போச்சு. அது திருப்பி வந்தாதான் ஞாபகம். அதை வேண்டி தரணும் 23 யூரோ 18 யூரோக்கே எடுத்து குடுக்க போக்குறதுக்கெல்லாம் கவலையா இருக்கு. சோ ஆர்டிஎன் காசுல உழைச்சு வாழ்றவன் நான் இல்லடா. சும்மா வீடியோ போடுங்க, தவிர ஜோதிச்சு போடுங்க. ஆனால்
உயிரோட இருக்கும் வரைக்கும் இந்த சனத்துக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். சும்மா சிங்கள சனத்தை உசுப்பேத்தி தமிழனையும் சிங்களனையும் முஸ்லீம் மக்களையும் பிரிச்சு வைக்க மாட்டேன். இல்ல உங்களுக்கு பிரிச்சு வைக்கிற அரசியல்வாதினா அடுத்த முறை ஓட்டே போட விடுங்கடா, நான் போய் துளையிறேன். சிவனேன்னு போய் எனக்கு இப்ப ஜொப்பம் இல்ல, அப்படி ஓட் போடான்னு கூட பரவாயில்ல, சிங்கள சனத்துல போய் ஒரு ஓட்டை கேட்டா என்ன இன்றைக்கும் சொல்றேன், உங்களுக்கு தெளிவா சொல்றேன்டா. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கொமன் கேண்டிடேட்டா கேட்டிருக்காங்க. அதாவது கொழும்பினுடைய மாகாண முதலமைச்சர் கொமன் கேண்டிடேட்டாக கேட்டிருக்கிறார்கள். என்னால போகலான்னு நினைக்கிறீங்க, வின் பண்ணிலாண்டா ராமநாதனாக நினைக்கிறீங்க. முதலாவது. ரெண்டாவது விஷயம், வடக்கு மாகாணத்துல எனக்கு முஸ்லிம் மக்களும் சிங்கள மக்களும் நான் பிரபாரண தேசிய தலைவர் என்று சொல்லி போடுறேன்டா வாக்கு போடாட்டி கூட தமிழ் மக்கள்லயாவது ஒரு கொஞ்சம் வாக்கு வரும். ஆனால் மாநசபை எம்பியா எல்லாம் இருக்க மாட்டேன். நான் இருந்த ஒரு குளரவும் இல்லாது, சண்டை பிடிக்கவும் இல்லாது, கண்ணுக்கு முன்னால நாசமாக்குவாங்க மாநசபையை. இப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சும் நான் அங்க போய் நாசமாகலாது. நீங்க தான் யோசிக்கணும் என்ன செய்வோம். நானா இந்த வீடியோவை இவ்வளவு கோபமா போட்டதுக்குரிய காரணம், இந்த மாதிரி பரதேசியலால என்னுடைய இனம் அழியுது. இனப்பிரச்சனைகள் படு மோசமா நடந்து கொண்டு இவைக்கு வெளிநாடுகளுக்கு காட்டணும், வெளிநாடுகளுக்கு காட்டணும், புலம்பெயர் மக்களுக்கு இல்ல. இங்க பிரச்சனை இருக்கு. முத்து ஐயன் காட்டு குளத்துல விகார கட்டப்படுறேன்டா, எனக்கு ஆதாரத்தோட அனுப்பி நான் நிப்பாட்டுறேன். மக்களுடைய ஹானிகளை கட்டப்படுறேன்டா, ஆதாரத்தோட அனுப்பி நான் வந்து நிப்பாட்டுறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன். நன்றி.